السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله فإن أحصرتم فما استيسر من الهدي ولا تحلقوا رؤوسكم حتى يبلغ الهدي محله. قال النبي صلى الله عليه وسلم: إن الله قد فرض عليكم الحج فحجوا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுகிறது. ஸலவாத்தும் ஸலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சந்தைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தில் 50 கடமைகளை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த கடமைகளில் அடிப்படையாக ஏகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராகவும் நல்லடியாராகவும் இருக்கிறார்கள் என்ற கொள்கையை உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் வழிமொழிய வேண்டும். இது இஸ்லாமிய கடமைகளின் அடிப்படையானவை. 2வது தொழுகை, 3வது நோன்பு, ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது, 4வது ஜகாத், அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வங்களை கணக்கிட்டு ஜகாத் கொடுப்பது, 5வது ஹஜ். இந்த 50 கடமைகளில் ஒன்று உடல் சார்ந்த கடமை, இன்னொன்று பொருள் சார்ந்த கடமை. அடிப்படையாக இருக்கக்கூடிய தௌஹீத் கொள்கை இருக்கிறதே, அது உள்ளம் சார்ந்தது, உள்ளத்தால் உறுதி கொள்வது. இதுதான் எல்லா கடமைக்கும் அடிப்படை. ஒரு மனிதன் கண்ணிமைக்கும் நேரம் கூட மாறு செய்யாமல், உலக அலுவல்களிலே ஈடுபடாமல், முழுக்க முழுக்க வணக்கங்களிலே ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் அவரிடத்திலே அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்ற கொள்கையோ இல்லை என்றால் அவர் வணங்கிய வணக்கங்கள் அனைத்தும் வீண்டாம், எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. எனவே அது அடிப்படை, உள்ளம் சார்ந்தது. தொழுகை உடல் சார்ந்தது, நோன்பு உடல் சார்ந்தது, ஜகாத் பொருள் சார்ந்தது, ஹஜ் என்பது இந்த
அனைத்து கடமைகளிலிருந்தும் மாறுபட்ட ஒரு கடமை. காரணம், இதிலே களிமாவும் இருக்க வேண்டும், இதிலே உடல் உழைப்பும் இருக்க வேண்டும், பொருளும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் கடமையை பற்றி சொல்லும்போது, இன்ன அவ்வல பைத்தியும் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகம் வ ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹீம் வமன் தஹலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆலயங்களிலே முதன்மையானது காபாவாகும். உதிஅ லின்னாஸ் அல்லதி பிபக்கா, அது மக்காவிலே இருக்கிறது. முபாரக்கன், பரக்கத் பொருந்தியது. வஹுதல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடியது. ஃபீஹி, அந்த மக்காவிலே ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹீம், பலவிதமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. மகாம் இப்ராஹீம் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற அந்த இடம் என்ற அத்தாட்சியும் இருக்கிறது. வமன் தஹலஹு கான ஆமினா, அதிலே யார் நுழைந்தாரோ அவர் நிச்சயமாக அமைதி பெற்றவராவார். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி, மனிதர்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகும். மன் இஸ்ததாஅ, மனிதர்கள் அனைவரின் மீதும் கடமை அல்ல, யார் சக்தி பெற்றிருக்கிறாரோ அவரின் மீது கடமை. இலைஹி சபீலா, யாருக்கு வழி செலவுக்கான அல்லது வழித்தடங்களுக்கான ஒரு சக்தி இருக்கிறதோ அவருக்கு கட்டாய கடமை. இந்த சக்தி என்ற இந்த தாஅத் இருக்கிறதே, இதிலே இரண்டு விதமான சக்திகளை சொல்லலாம். ஒன்று பொருள் சார்ந்த சக்தி, இன்னொன்று உடல் சார்ந்த சக்தி. ஒருவரிடத்திலே நிறைய வசதிகள் இருக்கின்றன, ஆனால் அவரிடத்திலே உடல் அளவிலே எந்த விதமான சக்தியும் இல்லை. எழுந்து நடக்க முடியாது, பயணம் செய்ய முடியாது, ரொம்ப பலவீனமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை பொறுத்தவரை அவருக்கு என்ன, ஹஜ் என்பது கடமை என்று சொல்ல முடியாது. கடமை சொன்னால் அவரால் போய் செய்ய முடியாது. இந்த ரெண்டுமே இருக்க வேண்டும், உடல் சார்ந்த கடமை, பொருள் சார்ந்த கடமை. நிக்காஹ் செய்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுக்கு ஏவுகிறார்கள். யா மாஷர ஷபாப், வாலிப கூட்டத்தார்களே, உங்களுக்கு யாராவது சக்தி இருந்தால் உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சக்தி என்ற இந்த வார்த்தைக்கும் இதே அர்த்தம் தான். குடும்பத்தை வைத்து நடத்தக்கூடிய அளவுக்கு உள்ள ஆற்றலும் வேண்டும், குடும்பத்தை வைத்து நடத்தக்கூடிய அளவுக்கு பொருளாதார செலவினுடைய சக்தியும் வேண்டும். கல்யாணம் பண்றாரு, காசு பணம் நிறைய இருக்கு, இல்லற வாழ்க்கையில் அவரால் ஈடுபட முடியாதுங்கிற தெளிவா இருக்கு அப்படின்னா அவர் கல்யாணம் பண்ணக்கூடாது. ரெண்டு விதமான சக்தியும் தேவை. அதே போலதான் ஹஜ்ஜி கடமை. ஹஜ்ஜிக்கும் பொருளாதார கடமையும் இருக்க வேண்டும், அது சக்தியும் இருக்க வேண்டும். அதே போல உடல் சார்ந்த சக்தியும் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், பாதிரு இலல் ஹஜ், ஹஜ்ஜை துரிதமாக நிறைவேற்றி விடுங்கள். காரணம், எந்த ஒரு தடங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணமாக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். வணக்கங்களை நீங்கள் தொழுங்கள், சல்லு என்று அல்லாஹ் சொல்வதில்லை, ஹுஜ்ஜு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தொழுகையை பற்றி சொல்லும் போது அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல ஹஜ்ஜை சொல்லும் போது அத்திம்முல் ஹஜ் என்று அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜை பரிபூர்ணமாக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? செயல் மட்டும் நோக்கம் அல்ல. தொழுகையா இருந்தாலும், சதக்காவா இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும் செயல் மட்டும் அல்லாஹ்வுக்கு அவசியமானதல்ல. குர்பானியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, லை யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், அவர்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியுடைய இறைச்சியோ
அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை. மாறாக வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பயபக்தி தான் அல்லாஹ்வை சென்று அடைகிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான். அதே போலதான் தொழுகையை ஒரு மனிதர் தொழுவது என்பது முக்கியம்தான். ஆனால் அது மட்டும் நோக்கமல்ல. தொழுகையை, கடமையான தொழுகையை நேரம் தவறாமல் எல்லா காலங்களிலும் தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். நேரம் கிடைச்சா தொழுகிறது, நேரம் இல்லைன்னா தொழுகிறது இல்லை. வியாபாரம் கடையில் ரொம்ப, அதாவது சீசன் டைம், அதனால பள்ளி பக்கமே வர்றதில்லை. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை. இப்படி ஒவ்வொரு கட்டங்களிலும் தன்னுடைய உலக தேவையை முன்னிலைப்படுத்தி தொழுகையை ஒருவர் பிற்படுத்துகிறார் என்று சொன்னால் அது இகாமத்து ஸலாத் என்று சொல்ல முடியாது. மாறாக அது ஸலாத், அது தொழுகை. ஆனால் தொழுகையை நிலைநாட்டுதல் என்பது என்னவென்றால், எந்த சூழ்நிலை வந்தாலும் 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழ வேண்டும். அதை காலம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் இகாமத்து ஸலாத். அதே போல அத்திம்முல் ஹஜ் என்று சொன்னால், பொதுவாக ஹஜ்ஜுக்கு செல்வது என்பது பெரிய விஷயம் இல்லை. ஹஜ்ஜுக்கு சென்று அங்கே ஏற்படக்கூடிய எத்தனையோ தடங்கல்கள், எத்தனையோ இடையூறுகள், இவை அனைத்தையும் தாண்டி எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும், இடையூறுகள் வந்தாலும், எனக்கு களைப்பு வந்தாலும் நான் நிறைவேற்ற வேண்டிய இந்த ஹஜ்ஜை சரியாக நிறைவேற்றுவேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு செயல்படக்கூடிய அந்த ஹஜ்ஜி தான் அல்லாஹ்வுக்கு தேவை. ஹஜ்ஜிக்கு போறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? சில பேர் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட ஹஜ்ஜிக்கு போகாம இருந்து கொண்டு ஊர்ல உட்கார்ந்து வியாக்கியானம் பேசுவாங்க. என்ன தெரியுமா? ஹஜ்ஜி என்னங்க அந்த காலம் மாதிரியா ஹஜ்ஜி? அல்லாஹ் அந்த காலத்துல உள்ள தியாகத்தை நமக்கு வேணும்னு சொன்னா, அதனால தியாகம் பண்றதுக்காக போனாங்க. இப்போலாம் ஹஜ்ஜிங்கிறது ஒரு பெரிய டூர் மாதிரி போயிடுச்சுங்க. அது சுத்தி பார்க்கிற மாதிரி போயிடுச்சு, ரொம்ப ஈஸியா போச்சு. அதனால இந்த ஹஜ்ஜிலாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான குதர்க்கவாதங்களையும் வியாக்கியானங்களையும் பேசுவார்கள். உண்மையில் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். உம்ரா போன்றது அல்ல ஹஜ். ஹஜ் என்பது ஒரு பெரிய தியாகத்தை உள்ளடக்கியது. ஹஜ்ஜுக்காக வேண்டி உள்ள அந்த 5 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 8வது நாள் அன்று முதல் ஹாஜிகள் படக்கூடிய அந்த கஷ்டம், அந்த சிரமம், அலைகின்ற அலைச்சல் சாதாரணமானது அல்ல. பொதுவாகவே ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு பக்குவத்தை யார் பெறுகிறார்கள்? வசதி படைத்தவங்க தானே. ஊர்ல அவர்களுக்காக வேண்டி நல்ல ஏசி இருக்கும், குளுகுளுண்டு அறை இருக்கும், படுப்பதற்கு மெதுமெதுப்பான மெத்தைகள் இருக்கும், வாகனிப்பதற்கு வாகனங்கள் இருக்கும். ஆனால் ஷைத்தானை தேடி போறது, ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறதுக்காக போற பத்தியா, அதுக்கு என்ன கஷ்டப்படணும் தெரியுமா? ஷைத்தானை தேடி போறதுக்கு கஷ்டப்படும். சில பேர் அந்த கஷ்டத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? நல்லா நடக்க முடியும். டெய்லி வாக்கிங் போறவங்க தான். ஆனா ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரம் நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி பக்கத்தில் உள்ள ஆலிம் சாட்டை இல்லாட்டி வேற யார்ட்டையாவது கல்லை கொடுத்து அனுப்பிடுவாங்க. நீங்க போய் எனக்கு அடிச்சுட்டு வந்துருக்கணும். இதுதான் அத்திமுல் ஹஜ்ஜி கிடையாதுன்னு அர்த்தம். அத்திமுல் ஹஜ்ஜி என்றால் என்ன? சிரமங்கள் இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு நான் செல்லுவேன், என்னுடைய கடமையை நானே நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு கடமையையும் அனுபவித்து செய்வதுதான் அத்திமுல் ஹஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இந்த ஹஜ் என்ற இந்த பாடத்தை பற்றி பேசும்போது அத்திமுல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீங்கள் பரிபூர்ணமாக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஃபைன் உஹ்சிர்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, நீங்கள் தடுக்கப்பட்டு விட்டால், இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை, ஃபைன் உஹ்சிர்தும் நீங்கள் தடுக்கப்பட்டு விட்டால், ஃபைன் உஹ்சிர்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, அதாவது இன்னைக்கு ஏற்பட்ட தடை அல்ல,
இது ஊர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல இஹ்ராம் கட்டி போயிடுவோம், அங்க போய் தடை செய்யப்படும். நபி அவர்களுக்கே ஏற்பட்டிருக்கு வாழ்க்கை. நபி அவருடைய வாழ்க்கையில இது 6வது வருஷம் ஹுதைபியா உடன்படிக்கை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போய் 6வது வருஷம் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, தோழர்களே நாம எல்லாம் இந்த வருஷம் உம்ராவுக்கு போவோம் அப்படி சொல்றாங்க. சஹாபாக்கள், அதிலும் குறிப்பாக மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்த சஹாபாக்களுக்கு பெரிய சந்தோஷம், ஆனந்தம். சஹாபாக்கள்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க. ஏறக்குறைய முஹாஜிர்கள் மட்டும், அதுல அதிகமாக அன்சாரிகள் இல்லை, முஹாஜிர்கள் மட்டும் 1600 பேர் தயாராகிறாங்க. மக்காவை நோக்கி போறாங்க. வணக்கம் தானே, அது தடுக்கப்படக்கூடிய இடம் அல்லவே என்று நினைச்சு போறாங்க. அன்னைக்கெல்லாம் விசா இல்லை, டிக்கெட் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஊருக்கு போனா ஒரு புனித ஸ்தலம், அதனால நிச்சயமா அனுமதி கொடுப்பாங்கிற எண்ணத்துல போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாலே தடுத்து நிறுத்திடுறாங்க. எல்லாரும் இஹ்ராம் பண்ணிட்டு போறாங்க. இஹ்ராமை இடையில நம்ம எந்த இஹ்ராமுடைய நோக்கத்துல நம்ம இஹ்ராம் கட்டுறோமோ அந்த கடமையாகிய உம்ராவை செய்யாம, ஹஜ்ஜ செய்யாம தடுக்கப்படுவோமே ஆனால், அந்த இஹ்ராம நம்ம அந்த வணக்கத்தை நிறைவேற்றாமையே அவிழ்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குமே ஆனால் அதுக்கு ஹதி கொடுக்கணும். இதுதான் அல்லாஹ் சொல்றான், ஃபைன் உஹ்சிருத்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி. நீங்கள் உம்ராவில் இருந்தோ ஹஜ்ஜில் இருந்தோ தடுக்கப்பட்டு விடுவீர்களே ஆனால் உங்களுக்கு முடிந்த ஹதியை நீங்க கொடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய்யணும்? நஷ்ட ஈடு கொடுக்கணும், கஃபாரா கொடுக்கணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது நீண்ட ஒரு வரலாறு, என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களுக்கு அவர்கள் விரும்பாமலே, சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? எவ்வளவு ஆசையா வந்தோம், நாங்க பிறந்த மண்ணு, எங்க ஊருக்குள்ள நுழையறதுக்கு தடுக்கிறதுக்கு இவங்க யாரு? சண்டை போடுவோம், உயிர் போனாலும் நம்ம ஷஹீத் என்று சொல்லி துடிக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறா? அபூபக்கர் இருக்கிறாங்க, உமர் இருக்கிறாங்க, உஸ்மான் இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹும், பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் நபி அவர்கள் என்ன செய்யல? ஒரு ஒப்பந்தத்தை எழுதுறாங்க. அந்த ஒப்பந்தம் முழுவதுமே காபிர்களுக்கு சாதகமானது, முஸ்லிம்களுக்கு பாதகமானது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நபி அவர்கள் அந்த வருடம் என்ன செய்ய வேண்டும்? திரும்பி சென்று விட வேண்டும். அந்த பயணத்துல உம்ரா செய்யக்கூடாது. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய தூரத்தை நடந்து கடந்து வந்திருப்பாங்க. அந்த காலத்துல பிளைட் இல்ல, கப்பல் இல்ல, துரித வாகனங்கள் இல்லை. இந்த நிலையில் என்ன செய்யறாங்க? எல்லாருமே ஏமாந்த நிலையில் ஆசையா வந்த ஊருக்குள்ள நுழைய போகாம என்ன செய்யறாங்க? வெளியே போகணும்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியான ஆட்கள் துடிக்கிறார்கள். சண்டை போடுவோம், வாங்க, வேணாம், பொறுமையா இருங்க உமரே பொறுமையா இருங்க. போற பாதையில அபூபக்கரை நோக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம ஹக்ல தானே இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நம்ம ஹக்ல தானே இருக்கிறோம், அந்த ஹக்குக்காக சண்டை போட்டா என்ன? உமர், நபிக்கு தெரியாததான் உனக்கு தெரிஞ்சிருச்சு, நபி வேணான்னு சொல்றாங்கல்ல, பேசாம இரு. பேசாம போறாங்க. அப்பதான் பின்னால் இருந்து ஒரு மனிதர் ஓடி வருகிறார். உமரே, உங்களை நபி அவர்கள் அழைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு உள்ளத்துல திடுக்கின்ற ஒரு பயம். ஏன் தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் எதிர்த்து பேசிட்டேன், அபூபக்கர் நாயகத்துக்கு எதிர்த்து பேசிட்டேன். இதுக்கு அல்லாஹ் தஆலா கண்டனம் தெரிவித்து என் மீது சாபம் புரிந்து ஏதாவது ஆயத் இறக்கிட்டானோ அப்படிங்கிற எண்ணத்துல திரும்பி வர்றாங்க. நபி அவர்களுக்கு முன்னால போய் நடுங்கிக் கொண்டே நிற்கிறார். அல்லாஹ் என்ன சூறாவை இறக்கினா தெரியுமா? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. பெரிய தோல்வியோடு திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இறக்கின அத்தியாயத்தினுடைய பேரு என்னது? வெற்றி. அந்த அத்தியாயத்தினுடைய பேரு சூரத்துல் ஃபத்ஹ், வெற்றி. அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. ஏமாந்த நிலையில் தான் செய்ய வந்த வணக்கத்தை நிறைவேற்றாமல் தன்னுடைய இஹ்ராமை வெறுமனே கலைந்து அதற்கு பகரமாக ஆடுகளையும் ஒட்டகங்களையும் அறுத்து அவர்கள் ஏமாந்து போய் திரும்பிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், மகத்தான வெற்றியை தந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபைன் முஹ்சிருத்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி. அல்லாஹ் சொல்கிறான், இது மாதிரியான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்து விட்டால், வசதி வாய்ப்புகள் வந்து விட்டால்
தாமதப்படுத்தி விடாதீர்கள். அந்த ஹஜ்ஜை தடுக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் உங்களுக்குள்ளே உருவாகிவிடலாம். நடக்கலாம் இல்லையா? அந்த ஹஜ்ஜை தடுக்கக்கூடிய அநியாயக்கார ஆட்சியாளர்கள் உங்களுக்குள்ளே உருவாகிவிடலாம். அல்லது அந்த ஹஜ்ஜையே நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நோய் நொடிகள் உங்களுக்கு வந்து விடலாம். எனவே எப்ப உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாகுதோ உடனே நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள், தாமதப்படுத்தாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நிலைமை அப்படியே படம் முடிச்சு காட்டுற மாதிரி இருக்கு. 1,75,000 ஹாஜிகளுக்கு இந்தியாவிலே கோட்டா வழங்கப்பட்டு அதில் ஹஜ் கமிட்டியின் மூலமாக போகக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? 1,25,000 பேர் போறாங்க ஏறக்குறைய. மிச்சம் 52,000 சொச்சம் பேர் ஹஜ் குரூப் வழியின் மூலமா போறாங்க, டிராவல்ஸ் மூலமா போறாங்க. ஆனா யாரெல்லாம் ஹஜ் கமிட்டியின் மூலமாக போகக்கூடிய தேர்ந்தெடுப்புக்கு ஆளானார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த வருஷம் வாய்ப்பு. ஆனா இந்த 52,000 பேருக்கு கேள்விக்குறி. என்ன நடக்கும் தெரியல. ஹஜ்ஜிக்காக பணம் கட்டினவங்க, அந்த ஹஜ்ஜை ஏற்பாடு செய்து குரூப் நடத்தக்கூடியவர்கள், அங்க பணம் கட்டினாங்களே அவர்கள் எல்லோருக்குமே ஒரு விதமான அச்சம், பயம், என்ன நடக்குமோ தெரியலையே. இதெல்லாம் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலும் உம்ராவினுடைய விஷயத்தில் நடைபெற்றிருக்கிறது தடை. அது பெரிய கஷ்டம். நேரடியாக அங்க வரைக்கும் போயாச்சு, இஹ்ராம் கட்டிட்டு போயாச்சு, இறங்கியாச்சு, இன்னும் அந்த ஊருக்குள்ளதான் நுழையணும், தடுக்கப்படுறாங்க. இன்னொரு பெரிய கொடுமை என்னடா, அவங்க சொந்த ஊர் மக்கா நகரம், அவர்களுடைய சொந்த ஊர், அவர்கள் பிறந்த ஊர், அந்த ஊரில் இருந்து தடுக்கப்படுகிறார்கள். அதை விடவா நமக்கு சோதனை? எனவே கண்ணியமானவர்களே, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? யார் ஹஜ்ஜிக்காக வேண்டி பணம் கட்டினார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு நாட்டத்தை கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அந்த வாய்ப்பு கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னு சொன்னாலும் இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சோதனை. வரக்கூடிய காலத்திலாவது நாம் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு மனோநிலையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த வருடம் ஹஜ்ஜிக்கு போகாம போகக்கூடிய அந்த பணத்தை கட்டாம பொதுவா இருக்கிறோம், ஹஜ்ஜிக்கு போகல, இதுவரைக்கும் போகல, அவர்களுடைய உள்ளத்திலே நாட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு இந்த வருஷமே வாய்ப்பு இருக்கிறது என்றால் இனிமேல் கால அவகாசத்தை தாமதப்படுத்த மாட்டேன். வரக்கூடிய வருடத்திலாவது ஹஜ்ஜிக்காக வேண்டி உடனே என்ன செய்வேன், நான் பதிவு செய்வேன் என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். காரணம் என்ன? அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாய்ப்பு, நிச்சயமாக அந்த வாய்ப்பு தவறுவதற்கு முன்பாகவே அதை நிறைவேற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜிக்காக பணம் கட்டி கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய செயலுக்கு கூலி கொடுப்பதில்லை, உங்கள் நிய்யத்துக்கு கூலி கொடுத்தார். இதை மனசுல ஏத்துங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னிய்யாத், ஒவ்வொரு செயலுக்கும் இன்னமல் அமால், செயல்கள் கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் நிய்யத்தை கொண்டுதான். வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை மனதிலே நிய்யத்தாக செய்கிறானோ அந்த கூலி நிச்சயமாக கொடுக்கப்படும். ஹஜ்ஜிக்காக வேண்டி நிய்யத்து பண்ணியாச்சு, நிய்யத்து பண்ணியிருக்கிறேன் நம்ம நிறைய பேர். இன்ஷா அல்லாஹ், இந்த இன்ஷா அல்லாஹ்வுக்கு எத்தனை வருஷம் கேரண்டின்னு தெரியாது. நிறைய பேர் இன்ஷா அல்லாஹ் போகும் நிய்யத்து பண்ணியிருக்கிறேன். இந்த நிய்யத்துக்கு இந்த இன்ஷா அல்லாஹ்வுக்கு 10 வருஷமா இதான் சொல்லிட்டு இருப்பாரு. 10 வருஷமா 15 வருஷமா இதான் சொல்லியிருப்பார். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நிய்யத்து வச்சிருக்கிறேன், போகணும், ஹஜ்ஜிக்கு போகணும். அந்த இன்ஷா அல்லாஹ் பத்தி இங்க பேசல, அந்த நிய்யத்தை பத்தி இங்க பேசல. உறுதியா நிய்யத்து பண்ணி பணம் கட்டினாங்க, டிக்கெட் ரெடி ஆயிருச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அங்கிருந்து வருது செய்தி, இத்தனை பேருக்கு தடை அப்படிங்கிற செய்தி. அப்ப அவங்க நிய்யத்து உறுதியா இருக்கா இல்லையா? பணம் கட்டினாங்களா இல்லையா? அதற்கான எல்லா ஏற்பாடு செஞ்சாங்களா இல்லையா? அல்லாஹ் கூலி கொடுத்து முடிச்சான், அல்லாஹ் கூலி கொடுத்துட்டான். நல்லதா போச்சு, திருப்பி பணம் வச்சா வாங்கிட வேண்டியதுதான், கூலி தான் கொடுத்து முடிச்சுட்டானே அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த உறுதியான எண்ணம் திருப்பி இருந்துகிட்டே இருக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு ஒரு சுப செய்தியாக வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். ஒரு மனிதர் ஹஜ்ஜை நாடி இஹ்ராம் கட்டியவராக வெளியே கிளம்புகிறார், ஹஜ்ஜின் எந்த காரியத்தையும் அவர் செய்யவில்லை, ஆனால் அவர் இறந்து விடுகிறார். நாளை மறுமையிலே அவர் எழுப்பப்படும் போது
தல்பியா முழங்கியவராக அவர் வருவார். அவர் இறந்து விட்டால் அவருடைய தலையை மூடாதீர்கள், அவருடைய முகத்தை மூடாதீர்கள், அவர் இஹ்ராமிலே இருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார், அவர் இஹ்ராமிலே இருக்கிறார். அவர் நாளை மறுமையிலே எழுந்து வரும்போது தல்பியாவோடு வருவார். அப்படின்னா அவர் இறந்ததற்கு பின்னாலே இந்த உலகம் 1000 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 வருஷமும் இஹ்ராம்ல தான் இருக்கிறாரு. 1000 வருஷமும் இஹ்ராம்ல தான் இருக்கிறார். அதுக்கு பின்னால மஹ்ஷர் வருது. எல்லா மனிதர்களும் கபர்களிலிருந்து எழுந்திருக்கிறார்கள். எந்த நிலையில் ஒரு மனிதன் இறந்தானோ அதே நிலையில் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். ஹாஜிகள் தல்பியா முழங்கியவர்களாக நாளை மறுமையிலே வருவார்கள். ஜிஹாது செய்து தங்களுடைய உயிரை இன்னுயிரை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணம் செய்த முஜாஹிதுகள் இருக்கிறார்களே, ரத்தம் சொட்டிய நிலையில் நாளை மறுமையிலே வருவார்கள். அந்த ரத்தத்தின் வாடை ரத்தமாக இருக்காது, கஸ்தூரி வாடையாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் நியத்துக்கு கிடைக்கிற கூலி. ومن يهاجر في سبيل الله يجد في الارض مراغما كثيرا وسعا ومن يخرج من بيته مهاجرا الى الله ورسوله. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ومن يخرج من بيته مهاجرا الى الله ورسوله. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வெளியே கிளம்பி சென்று விடுகிறாரோ அவர் ஹிஜ்ரத் செய்த நன்மை பெறுவார். ஹிஜ்ரத் செஞ்சு முடிக்கல என்று சொன்னா கூட கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியத்துக்கு கூலி வைத்திருக்கிறான். ஒரு பெரியவர்கள் சொல்கிறார்கள், அற்புதமான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி பணம் கட்டுறாங்க, போகணுங்கிற ஏற்பாடு. அந்த நேரத்தில் பயண ஏற்பாட்டில் இருக்கும்போது திமிஷ்கில் நடந்த ஒரு விஷயம், டமாஸ்கஸ்ல நடந்த ஒரு செய்தி. அவர்களுடைய வீட்டு பையன் அழுது கொண்டே வீட்டுக்கு வருகிறார். கேட்கிறார்கள், ஏன் அழுகிறார்? பக்கத்து வீட்டில் கரிசால்னா காய்ச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல கரிசால்னா நம்ம மாதிரி இவ்வளவு சகஜமெல்லாம் இல்லை. வருஷத்துல 2 தடவை 1 தடவை தான் ஆக்குவாங்க. அந்த காலத்துல அப்படித்தான், அப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சகஜமா போச்சு. கரிசால்னா அழுகுனாரு அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வரும் நமக்கு. அப்ப அந்த சிறுவர் அழுது கொண்டே வருகிறார். ஏன் அழுகுறார்? பக்கத்து வீட்டுல சால்னா கரிசால்னா நல்ல வாசமா இருந்துச்சு, போனேன், இங்கெல்லாம் வராத போ அப்படின்னு விரட்டி விட்டாங்க, அதனாலதான் அழுதுகிட்டே வந்தேன்னு அந்த சிறுவன் சொன்னான். அந்த பெரியவங்க என்ன செஞ்சாங்க, அந்த வீட்டை போய் போறாங்க. என் சின்ன பையன் பக்கத்து வீட்டுல எத்தனையோ கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிறோம், ஒரு கரிசால்னா காய்ச்சிருக்கீங்க, கொஞ்சம் கொடுத்தா என்ன வந்துருச்சு, இதுக்கா நீங்க விரட்டி விடுங்க என் பையனை. உன்னை தனியா கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்கெல்லாம் சாதாரணமா இல்லை, எங்களுடைய வீட்டில் உள்ள ஆம்பளை இறந்து போனதுக்கு பின்னால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், சாப்பிட்றதுக்கு கூட வசதி இல்லாம பசியோடும் பட்டினியோடும் கிடந்தோம். எங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி நாங்க ஏதாவது சாப்பிடணும் இருக்கும்போது ஒரு குப்பை மேட்டின் மீது செத்த ஆடு ஒன்று கிடந்தது. அது உயிரை காப்பாத்திக்கிறது உள்ளவங்களுக்கு அது ஹலால் ஆயிடும். செத்து போனா மற்றவங்களுக்கு அது ஹலால் இல்லை. உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை சாப்பிட்டாதான் உயிர் பிழைக்க முடியும் இருந்தா ஹராமும் ஹலால் ஆகும். அதனால அதை எடுத்துக்கிட்டு ரகசியமா நாங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அது உங்களுக்கு ஹலால் இல்லை, எங்களுக்கு ஹலால், எங்க உயிரை காப்பாத்திருக்கா என்று சொன்னவுடன் அந்த பெரியவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டிய கட்டுவதற்காக வைத்திருந்த அந்த பணத்தை முழுவதையும் அந்த ஏழைகளுக்கு கொடுத்துறாங்க. அதெல்லாம் இந்த ஹஜ்ஜை விட இந்த ஏழைகளுக்கு நான் கொடுக்குற உதவியை நான் பெருசா நினைக்கிறேன், அவர்கள் வாழணும் அப்படிங்கிறதுதான் கொடுத்துறாங்க. கடைசியா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவில் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு திரும்பி வந்ததாக சில பேர் பார்க்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு இன்னொருத்தங்க பார்த்துட்டு சொல்றாங்க, உங்களை நாங்க ஹஜ்ஜில பார்த்தோமே, நீங்க ஹஜ்ஜெல்லாம் நல்லபடியா சிறப்பா நடத்தி ஹஜ்ஜுக்கே போகலைங்க. அந்த நீயத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி வைக்கிறான். இது கேட்பதற்கு ஒரு பெரிய அற்புதமான செய்தி. கண்ணியமானவர்களே, நம்முடைய உள்ளத்திலே உறுதியான எண்ணத்தோடு ஒரு அமலுக்கான ஒரு முடிவு நம்முடைய உள்ளத்திலே இருக்குமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்குரிய நன்மையை தந்து விடுவான். எனவே நாம் ஒவ்வொருவரும் இது மாதிரியான ஹஜ்ஜி கடமையான நிலையில் கால அவகாசத்தை காலத்தை பிற்படுத்துவது என்பது கூடாது, துரிதமாக செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்காக பணம் கட்டி கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலையில் உள்ளவர்கள் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும், இல்லை என்றாலும் அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடிய காலங்களில் செல்வோம் என்ற
மன ஆறுதலை உருவாக்கி கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ் நாம் கொண்ட நீயத்துக்கு பரிபூர்ணமான நற்கூலியை தருவதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.